ஹஸ்பண்ட் கூட உடலுறவப்போ இது ரொம்பவே முக்கியம். உலக அழகி ஐஸ்வர்யா ராய் ஓப்பன் டாக். உலக அழகி அப்படிங்கிற பட்டத்தாலேயே மக்கள் மத்தியில அதிக பிரபலமானவங்க நடிகை ஐஸ்வர்யா ராய். இந்தியாவில இருந்து உலக அழகி பட்டத்துக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டு, அங்க அந்த பட்டத்தையும் வென்றவங்க ஐஸ்வர்யா ராய். அதனாலேயே அவங்களுக்கு பாலிவுட்ல அதிகமான வரவேற்புகள் கிடைச்சது. பாலிவுட்ல மட்டும் இல்லாம இந்தியா முழுக்க பல சினிமாக்கள்ல இவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைச்சது. ஹாலிவுட்ல கூட நடிச்சிருக்காங்க ஐஸ்வர்யா ராய். ஐஸ்வர்யா ராய் தமிழ் சினிமாவுல மணிரத்னம் இயக்கத்துல இருவர் படத்துல தான் முதலா கதாநாயகியா அறிமுகமானாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு நெறைய தமிழ் படங்கள்ல கதாநாயகியா வாய்ப்பு கிடைச்சது. அவங்களுக்கு நெறைய காதல் கதைகள் இருக்கு. உதாரணத்துக்கு நடிகர் சல்மான் கான் கூட ஐஸ்வர்யா ராய்க்கு நெருக்கமான காதல் இருந்துட்டு வந்துச்சு. ரொம்ப காலங்கள் நீடிச்ச இந்த காதல் சீக்கிரத்திலேயே முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறமா ஐஸ்வர்யா ராய் 2007ல அமிதாப் பச்சனோட பையனான அபிஷேக் பச்சன காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க 2 பேருக்கும் ஆராத்யா அப்படிங்கிற ஒரு மகளும் இருக்காங்க. இந்த நிலையில இப்பவும் திரைப்படங்கள்ல நடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க ஐஸ்வர்யா ராய். சமீபத்துல கூட பொன்னியின் செல்வன் படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல இவங்க நடிச்சிருந்தாங்க. தமிழ் சினிமாவுல தொடர்ந்து ஐஸ்வர்யா ராய்க்கு அதிக வாய்ப்புகள கொடுத்தவரு இயக்குனர் மணிரத்னம் தான். இயக்குனர் மணிரத்னம் இயக்கத்துல உருவான ராவணன் படத்துலயும் ஐஸ்வர்யா ராய் தான் கதாநாயகியா நடிச்சாங்க. இது மட்டும் இல்லாம இவங்க கதாநாயகியா நடிச்சு பெரிய ஹிட் கொடுத்த படம் அப்படின்னா ஜீன்ஸ் படத்த சொல்லலாம். இந்த படத்த இயக்குனர் சங்கர் இயக்கியிருந்தாரு. இப்படி குறைவான படங்கள்ல நடிச்சிருந்தாலும் கூட தமிழ் மக்கள் மத்தியில பிரபலமான ஒரு நடிகையா ஐஸ்வர்யா ராய் இருந்துட்டு வராங்க. இந்த நிலையில சமீபத்துல ஐஸ்வர்யா ராய் கிட்ட பேட்டி ஒண்ணுல சர்ச்சையான கேள்வி ஒண்ணு கேட்கப்பட்டுச்சு. உடலுறவு பத்தின அந்த கேள்விக்கு ஓப்பனாவே பதில் சொல்லியிருந்தாங்க ஐஸ்வர்யா ராய். அதுல அவங்க உடலுறவு பத்தி சொல்லும்போது, உடலுறவு அப்படிங்கிறது வெறும் உடம்பு மட்டும் இணையற விஷயம் கிடையாது. சும்மா ஜாலியா செய்யக்கூடிய விஷயமும் கிடையாது. குழந்தை பெத்துக்கிறதுக்காக செய்யக்கூடிய விஷயமாவும் உடலுறவ பார்க்க கூடாது. அது 2 பேரோட காதலோட வெளிப்பாடா மட்டும் தான் இருக்கணும். 2 மனமும் இணைஞ்சு ஒண்ணு சேர்ந்து பெருக்கெடுத்து ஓடக்கூடிய காதலா தான் உடல் உறவு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில உங்களுக்கு உடலுறவுல எந்த பொசிஷன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு தொகுப்பாளர் கேட்ட கேள்விக்கு, எனக்கு கணவர் கூட உடலுறவு கொள்றதே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கூச்சமே இல்லாம வெளிப்படையா சொல்லியிருக்காங்க ஐஸ்வர்யா ராய். தமிழ் சினிமாவுல எடுத்த எடுப்பிலேயே கவர்ச்சி நடிகையா அறிமுகமாகி அதிக வரவேற்பு பெற்றவங்க நடிகை மும்தாஜ். பெரும்பாலும் கவர்ச்சி நடிகையா அறிமுகமாகக்கூடிய நடிகைகள் தொடர்ந்து கதாநாயகியா நடிக்கிறது அப்படிங்கிறது கஷ்டம். ஆனா மும்தாஜ பொறுத்தவரைக்கும் அப்படி கிடையாது. அவங்களுக்கு எக்கச்சக்கமான வரவேற்புகள் தமிழ்ல கிடைச்சது. இயக்குனர் டி. ராஜேந்திரன் இயக்குன மோனிஷா என் மோனலிசா படத்தின் மூலமா தான் முதலா நடிகையா அறிமுகமானாங்க மும்தாஜ். வட இந்தியாவை சேர்ந்த மும்தாஜுக்கு டி. ராஜேந்திரன் மூலமா தமிழ் சினிமாவுல வரவேற்பு கிடைச்சது. அவங்களுக்கு கல்லூரி காலகட்டத்திலேயே திரைத்துறையின் மேல ஆர்வம் இருந்ததால தொடர்ந்து சினிமாவுல முயற்சி பண்ணிட்டு வந்தாங்க மும்தாஜ். ஆனா அவங்க நடிச்ச முதல் படமான மோனிஷா என் மோனலிசா பெருசா வரவேற்பு பெறல. இருந்தாலும் தொடர்ந்து வாய்ப்புகள வாங்கிட்டு வந்தாங்க மும்தாஜ். அதுக்கு பின்னாடி விஜய் நடிச்ச குஷி படம் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான படமா அமைஞ்சது. அந்த படத்துல கவர்ச்சியான ஒரு கதாபாத்திரத்துல மும்தாஜ் நடிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அந்த படத்துல அவங்க நடிச்ச கட்டிப்புடி கட்டிப்புடிடா பாட்டு அதிகமான வரவேற்பு பெற்றுச்சு. அடுத்து மும்தாஜ் தமிழ் சினிமாவுல முக்கியமான நடிகையா மாறினாங்க. குஷி படத்துக்கு பின்னாடி இவங்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் வர ஆரம்பிச்சது. முக்கியமா ஐட்டம் டான்ஸ் பாடல்களுக்கு ஆடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே வந்துச்சு. நிறைய படங்கள்ல இவங்களும் கவர்ச்சி பாடல்களுக்கு நடனம் ஆடிட்டு வந்தாங்க. ஆனா கவர்ச்சி நடிகைகளுக்கு தொடர்ந்து தமிழ் சினிமாவுல வரவேற்பு இருக்காது. அந்த வகையில இவங்களுக்கு வரவேற்பு குறைய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா சினிமாவை விட்டு விலகின மும்தாஜ் ஆன்மீகத்துல ஆர்வம் காட்ட தொடங்கினாங்க. தன்னோட மதப்படி அவங்க செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் தவறு அப்படின்னு உணர்ந்தாங்க. அதை தொடர்ந்து தன்னோட இஸ்லாம் மதத்தை கடுமையா பின்பற்ற ஆரம்பிச்சாங்க. அல்லாஹ்வை தவிர வேற எதுவுமே எனக்கு தேவையில்லை அப்படின்னு ஒரு பேட்டியில பேசியிருந்தாங்க மும்தாஜ். இப்போ எப்பவுமே முஸ்லிம்கள் அணியக்கூடிய புர்காவில தான் இருந்துட்டு வராங்க. 45 வயசாகியும் இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்காங்க மும்தாஜ். இந்த நிலையில சமீபத்துல ஹஜ் புனித பயணம் போன மும்தாஜ் கண்ணீர் மல்க கதறி அழக்கூடிய வீடியோ ஒண்ண வெளியிட்டிருக்காங்க. இந்த உலகம் என்ன பத்தி என்ன வேணுமானாலும் சொல்லட்டும். அல்லாஹ்வோட பார்வையில நான் புதுசா பிறந்த குழந்தை மாதிரி புனிதமானவளா உணர்றேன். நீங்களும் மெக்காவோட அமைதியும் அழகையும் பார்க்கணும். இந்த உலகத்தை பத்தி கவலைப்படாம அல்லாஹ்வை வழிபடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க மும்தாஜ். அது மட்டும் இல்லாம பாவம் செஞ்ச கண்ணு மெக்காவை பார்த்துருச்சு. டான்ஸ் ஆடின இந்த காலு புனிதமான காபாவுல நடந்துருச்சு. என்னால இத செய்ய முடியும் போது உங்களாலையும் இத செய்ய முடியும் அப்படின்னு தன்னோட மதத்தை பரப்பிட்டு வராங்க மும்தாஜ்.